இது மணித்தக்காளி, கருப்பு மணித்தக்காளி, மிளகு தக்காளி மற்றும் மணல் தக்காளி என்ற பெயர்களைக் கொண்டும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் மணித்தக்காளி தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் சுக்குட்டி கீரை எனவும் கூறப்படுகிறது. இதன் தாவரவியல் பெயர் சொலனம் நைக்ரம். இது ஓராண்டு தாவரம் ஆகும். இதிலுள்ள சத்துக்கள் மற்றும் மருத்துவ பண்புகள் காரணமாக இது உணவில் சேர்த்து கொள்ளப்படுகிறது. இதில் அடங்கியுள்ள சத்துக்கள் நீர்ச்சத்து, புரதம், கொழுப்பு, சுண்ணாம்பு மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புக்கள் ஆகியன. உடற்றேற்றி, சிறுநீர் பெருக்கி, வியர்வை பெருக்கி, கோழையை அக்கட்டி உடலை தேற்றுகின்ற செய்கையை உடையது. வாய் மற்றும் வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றும் இயற்கை மருந்து மணத்தக்காளி கீரை. சமையலில் உண்டு மணத்தக்காளி கீரையை பல வகைகளில் பயன்படுத்தலாம். அது சளியை நீக்குவதோடு இருமல், இரைப்பு முதலியவைகளுக்கும் குணம் தரும். வாயிலும் வயிற்றிலும் உண்டாகும் புண்களை ஆற்றும் தன்மையும் இதற்கு உண்டு. மணத்தக்காளி இலை, காய், பழம், வேர் இவற்றை ஊறுகாயாகவும் வற்றலாகவும் குடிநீராகவும் செய்து உண்டு வந்தால் நோய்கள் நீங்கி உடல் வன்மை பெறும். நாம் உண்ணும் உணவே நமது ஆரோக்கியத்திற்கு அடிப்படை என்பதால் உணவு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துகிறோம். உடலுக்கும் மன ஆரோக்கியத்திற்கும் தேவையான சத்துக்களையும் ஆற்றலையும் கொடுப்பது நாம் உண்ணும் உணவு என்பதால் நமது உணவு பழக்கங்கள் மிகவும் முக்கியமானவை ஆகும். சைவம் அசைவம் என எந்த உணவாக இருந்தாலும் அதிலுள்ள ஊட்டச்சத்து மதிப்புகளே அவற்றின் சுவையை விட அதிகம் பேசப்பட வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். வெளியில் செல்லும் போது விருந்துக்கும் ருசிக்கும் உண்ணும் உணவுகள் ஒருபுறம் என்றால், அறுசுவைகளில் அதிகம் விரும்பப்படாத ஆனால் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொண்ட உணவுகளின் சுவை எதுவாக இருந்தாலும் அவற்றை வீட்டில் சமைத்து உண்பது ஆரோக்கியத்தின் அடிப்படையாக இருக்கிறது. அதனால் தான் வீட்டு வைத்தியம், நாட்டு மருத்துவம், உணவே மருந்து என பல வார்த்தைகள் அடிக்கடி கேட்கிறோம். அந்த வகையில் வயிற்றிலும் குடற்பகுதியிலும் உண்டாகும் புண்களை குணப்படுத்தும் திறன் கொண்ட மணத்தக்காளி மற்றும் அதன் கீரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மணத்தக்காளி என்பது வாய்ப்புண் ஏற்பட்டதுமே கிராமங்களில் தேடப்படும் முதல் கீரையாக இருக்கிறது. இந்த கீரை மற்றும் பழங்கள் இரண்டுக்கும் வயிற்று புண்களை குணமாக்கும் சக்தி இருப்பதாக ஆய்வு முடிவுகளும் தெரிவிக்கின்றன. மணத்தக்காளி பழங்களை நன்றாக உலர வைத்து வற்றலாகவும் பயன்படுத்தலாம். நீண்டநாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மணத்தக்காளி வற்றல் சிறந்த மருந்து. பசியை அதிகரித்து உடலுக்கு ஊட்டச்சத்தை வழங்கும். காய்ச்சல் காரணமாக நாவில் ஏற்படும் கசப்பு மற்றும் வேறு காரணங்களால் ஏற்படும் வாந்தி உணர்வை கட்டுப்படுத்தும் உணவுப் பொருளாகவும் மணத்தக்காளி வற்றலை பயன்படுத்தலாம். நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கவும் மணத்தக்காளி பயன்படுகிறது. சிறுநீர் பெருக்கை அதிகரித்து சிறுநீர்ப்பாதை தொடர்பான நோய்களையும் குணமாக்கும் தன்மை கொண்டது மணத்தக்காளி. மணத்தக்காளியை எப்படி எதற்கு பயன்படுத்தலாம் என்பதை தெரிந்து கொள்வோம். நோய் வராமல் தடுக்கவும் நோய் ஏற்பட்டாலும் அதை போக்கும் வல்லமையும் மணத்தக்காளிக்கு உண்டு. தாகத்தை தணிக்க மணத்தக்காளி பழம் உதவும். உடலுக்கு ஆற்றலை கொடுக்கவும் மலத்தை இழக்கவும் பசியை தூண்டவும் மணத்தக்காளி பழத்தை பயன்படுத்தலாம்.